நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பே, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஒரு நல்ல ஆராதனை வேலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நித்தமும் நம்மை நடத்துகிற ஆண்டவர், நம்முடைய வறட்சியெல்லாம் செழிப்பாக மாற்றுகிற ஆண்டவர். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த நேரத்தில் நம்ம துதிக்க போகிறோம். ஒரு 3 வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி துதிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமாம். அதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ன்றது இஸ் நாட் அது ஒரு கார்ப்பரேட் கிடையாது, அது ஒரு பெரிய கவனன்ட். ஒரு ஆமென் சொல்லலாமா? அடுத்து அது கேஷுவல் கிடையாது, ஒரு அப்படியே கேஷுவலாக பாட்டி போடுறது கிடையாது, அது காஸ்ட்லியான ஒன்று. நம்மளுடைய பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ன்றது ஒரு காஸ்ட்லியான ஒன்று. அது இட்ஸ் நாட் அ கமர்ஷியல், இட்ஸ் அ கமிட்மெண்ட். ஒரு ஆமென் சொல்லலாமா? அது நம்மளுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒப்படைப்பு. அப்படிப்பட்ட பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நித்தமும் என்னை நடத்துவார், என்னுடைய வறட்சி எல்லாம் செழிப்பாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லும்போது ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் கிடையாது, அது கமர்ஷியல் கிடையாது, ஒரு கமிட்மெண்ட். என்னுடைய ஆண்டவர் எனக்காக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிக்க வேண்டும். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் துதிப்போரை கைவிடவே மாட்டார். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி வறட்சியான காலத்தில் செழிப்பாக மாற்றுவார் என்று பார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சி திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். சொல்லுமா? துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லி நடுநின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீவ சொல்லி நடுநின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார்.
அவர் சொல்லி நடக்காது வீது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லி நடக்காது வீது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. சொன்னதிலும் அதிகம் செய்வா, நம்மை நன்றியுடன் பாட செய்வா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மேல் வருகிறோம் இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன்மேல் வருகிறோம் இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டாம். அவர் சொல்லி நடக்க, எல்லாரும் எழுந்து சொல்லுவோமா? அவர் வார்த்தை தரை, நல்ல கரங்களை தட்டி நம்ம சொல்லுவோம். அவர் சொல்லி நடக்காது, அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட. எல்லாரும் சத்தத்தை வதி சொல்லுவோம். தொடர்ந்து துதி செய் மனமே, ஆமென். தொடர்ந்து 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 ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபைதானையே கைவிட மாட்டார், நம் ஊழியத்தை கைவிட மாட்டார், நம் தலைமுறையை கைவிட மாட்டார், நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். திருப்பி சொல்லுவோமா? விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபைதானையே கைவிட மாட்டார், நம் ஊழியத்தை கைவிட மாட்டார், நம் தலைமுறையை கைவிட மாட்டார், நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவர் துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இப்ப நான் சொல்ல போறீங்க, சத்தமா சொல்ல போறீங்க. நான் விசுவாசியேன்னு சொன்னா நீங்க எப்படி சொல்ல போறீங்க? சத்தமா, கைவிட மாட்டார். விசுவாசியை, நம் குடும்பங்களை, நம் சபைதனை, நம் ஊழியங்களை, நம் தலைமுறையை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர், நம்முடைய முயற்சிகளை ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்முடைய தொழில்களை ஆண்டவர் கைவிட மாட்டார், நம்மளுடைய தொழிலை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அப்ப இந்த சிறப்பு நாள்ல யாரெல்லாம் வியாபாரம் செய்யறீங்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வியாபாரத்தை ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களுடைய தொழில்களை ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எல்லா கரங்களை தட்டுவோமா? நம்ம செய்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான், தொடர்ந்து துதி செய்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? அப்படியே கண்களை மூடி நம்மை நினைக்கிற ஆண்டவரை, மறவாமல் நினைக்கிற ஆண்டவர், அவரை மனதார நன்றி செலுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆண்டவர் சொல்றார்ல, நான் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நேரத்தில் உண்மையாய் உடன்படிக்கையாக இந்த ஆராதனை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஆண்டவரே, இது மிகவும் மதிப்புள்ள ஒன்று. இந்த ஆராதனை என்னுடைய ஒப்படைப்பாக இருக்கட்டும். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒன்று தெரியுமா, இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம தெய்வமாக கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனம் தெரியுமா. நம்ம ஆண்டவர் நடத்துகிற விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பைக்கில் போகும்போது யோசித்து பாருங்க, நீங்க நடந்து வரும்போது யோசித்து பாருங்க, திருச்சபையில் உட்காரும் போது யோசித்து பாருங்க, ஊழியத்தை செய்யும் போது யோசித்து பாருங்க. நம்மளை போல ஆண்டவர், நமக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் மாதிரி, நமக்கு இருக்கிற ஆண்டவர் மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம நோக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க என்னுடைய பிள்ளைகள், ஒரு நாள் நீங்க கைவிடப்படவே மாட்டீங்க, ஒரு நாள் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. என் பிள்ளைகள் அப்படி நான் விட்டுருவேனா? அவ்வளவு எதிர்த்து பேசினாலும் முறுமுறுத்தாலும் அவங்களுக்கு தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாரு, காடையினால போஷித்தாரு. இன்னைக்கு நீங்க என்னதான் ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கொண்டு இருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. திரும்பவும் சத்தமா எல்லாரும் சொல்லுவோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றீரே, சோர்ந்து போன தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆக என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. சொல்லுவோமா? என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவே. இந்நாள் வரை இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவே. உமக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எஸ் எஸ் ஜீசஸ், நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோ ஐயா. தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டவரே. கோடி கோடி ஐயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை 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 நினைத்து பார்த்து
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த துதி ஆராதனை ஆண்டவரே உமக்கே மகிமையாய் இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அருமையான இந்த பிஸ்னஸ்மேன் ஃபெல்லோஷிப் சண்டே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நல்ல வாய்ப்பை அருளிய அருமையான ஐயாவுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய தனி ஜப நேரங்களிலே என்னை வழிநடத்தின ஆவிக்குரிய தகப்பன்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. சகோதரர் டேவிட் கணேசன் இருக்கிறாங்க. எனக்கு முதல்ல என்னுடைய கிளாஸ்மேட்டு தான் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னது. 2011 நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரகசியமாக சர்ச்சுக்குள்ளே போக ஆரம்பித்த அந்த நாட்களில் நான் சர்வீஸ் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் உள்ளே போவேன். சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில் போயிடுவேன். என்ன யாராவது பார்த்து எங்கள் வீட்டில் சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயத்தோடு வந்த நாட்கள். அந்த நாட்களில் அதை கண்டுபிடித்து ஆர்விசிங்கயா ஒரு நாள் வெள்ளிக்கிழமை முடிவு ஜபம் அவனி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து முத நிறுத்தினார். அல்லேலூயா. அதே மாதிரி கேரல் சர்வீஸ்க்கு எங்கேயாவது போனாங்கன்னா எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். நான் எங்கேயாவது மறைஞ்சி சர்ச்சுக்கு எதிர்த்தாப்புல ஓரமாக ஏதாவது கடைகளில் உட்காந்துருப்பேன். அப்போ அந்த சர்வீஸ்க்கு வேன் கிளம்ப போகும்போது நான் போய் ஜாயின் பண்ணுவேன். அப்போ ஐயா என்ன செய்வார்னா எல்லாரும் நிற்க வச்சு இன்னைக்கு ஆரம்ப ஜபம் அவனின்னுவார். அல்லேலூயா. இந்த வண்ணமாய் ஆண்டவர் ஐயாவை எனக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல என்னைய ஒரு அந்த விதை போட்டவங்க ஒருத்தர் நீர் பாய்ச்சின்னு ஒருத்தர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீர் பாய்த்து ஆரம்ப நாட்களில் என்னை கரிசனையோடு ஞானத்தோடு என்னை வளர்ப்பித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் சபையில் அவர் எடுத்த அந்த எபிரேயர் புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் நாங்கள் தியானித்தோம். கிட்டத்தட்ட 2.5 வருஷம் தியானித்தோம். அந்த தியானித்த நாட்களில் எங்கள் வீட்டில் அதுக்கு ரட்சிப்புக்கு முன்பாக என் வீட்டில் எப்போ பார்த்தாலும் குளிக்கும் போதோ வீட்டில் இருக்கும் போதோ எப்போ பார்த்தாலும் சினிமா பாடல்கள் தான் பாடும். அதுக்கு பிறகு நான் குளிக்கும் போதெல்லாம் என்ன பாடும்னா எபிரேயர் நிருபம் ஆடியோவில் பாடிக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. 7 அதிகாரம் இன்னைக்கு ஆரம்பிச்சேன்னா திரும்ப ரொட்டீனா அந்த 7 அதிகாரம் திருப்பி அதை முடிச்ச உடனே இன்னொரு 6 அதிகாரம். குளிக்கும் போதெல்லாம் என்ன கேட்கறது? எபிரேயர் நிருபம் தான். காரணம் ஐயா அந்த எபிரேயர் நிருபத்தை எடுக்கிறாருன்றனால அதை எப்பவுமே தியானிச்சுக்கிட்டே இருப்போம். ஆண்டவரை ஐயாவுக்காக நான் துதிக்கிறேன். திருமங்கலத்தில் நான் காய்கறி பிஸ்னஸ் செய்து வருகிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக நினைக்கிறேன், நம்ம பெனியலில் ஒரு ஃபேமிலி மீட்டிங்கில் உங்கள் மத்தியில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க ஆண்டவர் ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்தார். இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பாக சின்ன சாட்சியை சொல்லிடுறேன். நான் திருமங்கலத்தில் காய்கறி வியாபாரம் பார்த்து வருகிறேன். கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் தொழிலை ஏற்று நடத்தினேன். 2010 வரைக்கும் என்னுடைய பிஸ்னஸ் நடத்தினதில் ஹெவி லாஸ். அதில் என்ன செய்யன்னு தெரியாமல் அப்பா சின்ன வயதில் இறந்ததுனால நானாக தொழிலை ஆரம்பித்து நடத்தி நிறைய கடன்களோடு பரிது வைத்து கொண்டிருந்த நாட்கள். விக்கிரகங்களை அதிகமாக நம்பி அதிலே சேவித்து கொண்டு என்னுடைய குடும்பத்தாருடைய நம்பிக்கைகளில் அதிக பக்தி உள்ளவனாக இருப்பேன். நான் போகாத கோயில் கிடையாது. எல்லா கோயில்களுக்கும் கிழமை தவறாமல் நான் போயிடுவேன். அப்படி அந்த காலகட்டத்தில் பெரிய நஷ்டத்தை சந்தித்ததுனால என்னுடைய கூட படித்த கிளாஸ்மேட் மூலமாக இயேசு தான் ஆண்டவர், அவர் தான் நம்முடைய பாவ சாபங்களுக்காக மரித்திருக்கிறார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை முதலாக என்னுடைய காதுகளிலே நான் ஒரு சில 2007-8 அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை பின்பற்றலாம்னு சொல்லி, இந்த கடவுளுக்கு நான் எப்படி பூஜை போடணும்னு சொல்லி நிறைய பேர்த்திட்ட கேட்டு அலைந்து அங்கங்கே ஓடி திரிந்து யாருக்கிட்ட இருந்தும் ஒரு சரியான எனக்கு பதில் கிடைக்கல. இந்த இயேசுசாமிக்கு எப்படி பூஜை போடணும் அப்படின்னு எனக்கு பதில் கிடைக்கல. அந்த நாட்களில் ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற சர்ச்சில் தெரியாமல் போய் ஆராதிக்க போவோம். அதுக்கு பின்பாக பைபிள் ஸ்டடி எடுக்கணும், அதை படிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நாங்களாக பைபிள் ஸ்டடி அந்த எனக்கு சுவிசேஷம் சொன்ன நபரும் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். அதனால் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து
அவர் அரிசி பிஸ்னஸ், நான் காய்கறி பிஸ்னஸ். எங்களுடைய கடை அடைச்சிட்டு நாங்கள் மூடைகளுக்குள்ளாக உட்காந்து ரகசியமாக பைபிள் ஸ்டடி நடத்துவோம். வாரந்தோறும் புதன்கிழமை ராத்திரி எங்கள் பஜாரில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் எல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லி, அந்த நாட்களில் எனக்கு நல்ல டேவிட் கணேசன் நல்ல அறிமுகம். அவங்களுடைய ஊழியத்திலேருந்து பிரதர் சந்தோஷ் எங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. சின்ன சின்ன காரியங்களை கற்றுக்கொண்டோம். வீட்டுக்கு தெரியாமல், ஊருக்கு தெரியாமல் பைபிள் ஸ்டடி. கொஞ்சம் நாட்கள் கழித்து ஞானஸ்நானம் எடுக்க ஆசை, வீட்டுக்கு தெரியாமல் ஞானஸ்நானம். அதற்கு பின்பாக நிறைய ஃபெல்லோஷிப்பை ரகசியமாகவே கூட வச்சுருந்தோம். கொஞ்சம் நாட்கள் கழித்து உண்மை வெளியே வந்தது. எங்கள் வீட்டில் பயங்கர எதிர்ப்பு வந்தது. என் தாயார் என்னை கேட்டுக்கொண்டாங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாத பழக்கம், கிறிஸ்தவங்க சைட்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சபைக்கு போவதை நிறுத்தவே இல்லை. அதுக்கு பின்பாக நீ மாறிட்ட, ஒன்றுமே செய்ய முடியாது, உன் மனைவி பிள்ளைகளெல்லாம் விட்டுருந்தாங்க. என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வீட்டில் முழங்கால் போட்டு அடுத்து ஜெபம் பண்ணுற நபர்களாக மாறிட்டாங்க. என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், என் பக்கத்தில் இருக்கிற ஒரு தேங்காய் கடைக்காரருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு கடையில் உள்ள கணக்க பிள்ளைக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் ஒன்றாக ஞானஸ்நானம் எடுத்தோம். அல்லேலூயா. எங்கள் திருமங்கலம் பஜாரில் நிறைய பேர் ஒன்று கூட்டி அந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் அப்படியே நடத்தி கொண்டே வந்தோம். கடனில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நான் அந்த கடன்லேருந்து வெளியே வர தெரியாமல் அந்த நாட்களில் சாலமோன் புஸ்தகத்தை தான் முத வாசித்தேன். அதில் சாலமோன் சொப்பனத்தில் ஆண்டவர்கிட்ட என்னுடைய தகப்பனார் சீட்டில் நான் உட்காரணும், உட்கார்ந்து என்னுடைய எங்கள் அப்பா பார்த்தா அதே அந்த அரசு தொழிலை நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்துல ஞானம் கேட்டார். நான் வாசித்தேன். ஆண்டவர்கிட்டையும், ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, மனுஷர்கள்ட்ட பழக எனக்கு தெரியல, பேச எனக்கு தெரியல, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. பொதுவாக தொழில் ஸ்தாபனம் அப்படின்னாவே என்ன தெரியுமா, சுற்றுலா அது ஒரு யுத்தத்தில் என்ன செய்வாங்க, மாறி மாறி அடுத்தவங்களை வெட்டி கொன்னுட்டா அவன் தான் வெற்றி. அப்போ ஆயுதத்தோடு பட்டை தீட்டி கொண்டிருக்கிற பெரிய பெரிய முதலைகள் நீந்தி கொண்டிருக்கிற ஒரு பெரிய குளம்தான் அந்த பிஸ்னஸ். அதில் சாதாரணமாக யாரும் போய் ஜெயிச்சிட முடியாது. அது ஒரு பெரிய மதில் சுவர், அதை தாண்ட முடியாது. அதை ஒரு சில காலகட்டங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து தாக்கு பிடிச்சாதான் அவங்களால அதிலிருந்து வின் பண்ணி ஒரு சர்வை பண்ணி நிற்கவே முடியும். ஆரம்ப நாட்களில் அதில் நிற்க முடியாமல் தள்ளப்பட்ட நான் மறுபடியும் ஞானத்தை கேட்டேன். ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானத்தின்படி அனுதினமும் ஆண்டவர்கிட்ட வேண்டுதலோடு என்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கடன்களை அடைத்தேன். 1 மூடை கத்திரிக்காய் என் கடைக்கு வரும், என் பக்கத்து காம்படிட்டருக்கு 100 மூடை கத்திரிக்காய் வரும். கரெக்டாக சொல்கிறேன், எனக்கு வருகிறது 1 மூடை, பக்கத்தில் வருகிற கடைக்கு கிராமங்கள்லேருந்து வருகிற மூடை 100. நாங்கள் கிராமங்கள்லேருந்து கொண்டு வந்து விலையை நிர்ணயம் பண்ணி எங்கள் பஜாருக்கெல்லாம் சப்ளை கொடுக்கணும். அந்த 1 மூடை கத்திரிக்காய் விற்க முடியாமல் நான் தட்டில் எடுத்துக்கொண்டு என்கிட்ட யாராவது வாங்கிக்கோங்கன்னு அழுதுகிட்டே தான் கேட்பேன். யாருமே என்கிட்ட வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த பக்கத்து கடையில் இருக்கிற 100 மூடைகளும் எனக்கு உனக்குன்னு அடிபடியாக வாங்கிட்டு போவாங்க. காரணம், அவங்க பல வருஷம் வேறுண்டி இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழில் தெரியுது, அவங்க நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கத்துக்குட்டியாக இருந்த என்னை அந்த நாட்களில் நிறைய கஷ்டங்களை சந்தித்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வேற ஒன்றுமே சொல்லலை. என்னுடைய பழக்கம் என்னன்னா, எந்த கோயிலுக்கு போனால் எந்த நல்லது நடக்கும்னு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக யார் கேட்டாலும் மனப்பாடமாக சொல்லுவேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கோயிலில் இருக்கிற பூஜாரிகளோடு நல்ல பழக்கம் வச்சுருப்பேன். எந்த சாமி எப்படி பூஜை பண்ணணும், என்னென்ன அர்ச்சனைகள் பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற நபர். அதனால் இயேசுவை தெரிந்தால் நான் சும்மா இருப்பேனா? இல்லை. இயேசுவை தெரிந்து கொண்ட நாள் முதல் இயேசு நல்லவர் என்றும், இயேசுதான் இந்த உலகத்தை படைத்தவர் என்றும், இயேசுதான் இரட்சகர் என்றும் சொல்லி எல்லாருக்கும் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. நான் வேற ஒன்றும் செய்யலை. நான் சர்ச்சுக்கு போகல, ரொம்ப பைபிள்லாம் படிக்கலை. எனக்கு தெரிந்த ஒரு வசனம் படித்தாலும் அன்னைக்கு என் கடையில் உட்கார்ந்த மணிக்கே எல்லாத்திற்கும் நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். பைபிள் எப்படி போட்டிருக்கு, முதல் பக்கத்திலேயே 6 நாள் 7வது நாளுக்குள்ள ஆண்டவர் இந்த உலகத்தை இப்படி படைச்சாருன்னு சொல்லி முதல் பக்கத்தை படிச்ச அன்னைக்கே நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இயேசுவை பற்றி நான் சொல்ல என்னுடைய கடன்கள் எல்லாம் மாறினது. கொஞ்ச நாட்களில் சீக்கிரமாய் கிட்டத்தட்ட அந்த நாட்களில் 10.5 லட்ச ரூபா கடனோடு என் வீடெல்லாம் விற்கக்கூடிய ஒரு நிலைமையில 4 8 இல்லாமல் தரித்திரனாக இருந்த நான் அந்த நாளில் கடன்கள் எல்லாம் அடைத்து மீடேறினேன். அல்லேலூயா. அநேக மனித ஒத்தாசைகள் ஆண்டவர் கொடுத்தார். நிறைய பேர் அடுத்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கூட்டி கொடுத்தார். இப்போ அடுத்த சீன் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பக்கத்தில் இருந்த 3 காம்படிட்டர்ஸ் ஹெவியாக இருப்பாங்க.
அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் கடை திறப்பதற்கு முன்பாக என்னிடத்திலே சரக்கு வாங்குவதற்காக என் கடையில் காத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் கடை திறக்கும் போது சரக்கெல்லாம் எனக்கு முன்னாடியே வந்துடும். நான் அந்த நாட்களில் போர்டு போட்டு உட்கார்ந்து வெறும் போர்டு மட்டும்தான் இருக்கும். ஒரு நாள் ஒரே ஒரு முறை சீனி அவரைக்காய் வந்து என்னுடைய கடை லாபம் ₹6.70. ஒரு நாள் லாபம் அது மட்டும்தான் எனக்கு கிடைச்சிச்சு. நான் 3 பேர் அதுக்கு சம்பளம் போட்டு உட்காந்துருந்தேன். அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா, ஒரு நாள் ஒரு சரக்கு கூட வராம 0 அப்படின்னு போட்டுட்டு வீட்டுக்கு போன நாளும் உண்டு. ஆனால் இன்றைக்கு கடை திறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் எங்க இருந்தாலும் காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க இருக்கிற பிசினஸ் மேன்லாம் நீங்க குரோர் கணக்கா யூஸ் பண்ற பிசினஸ் மேனா இருக்கலாம். நாங்க சாதாரண ஒரு காய்கறி வியாபாரம் தான். அதுல கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பழுகி பெருகி செய்து ஆண்டவர் இன்னைக்கு கோடிகளை பார்க்க உதவி செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 150 ஸ்டால்களுக்கு நாங்கள் காய்கறி சப்ளை கொடுக்குறோம். என்னிடத்துல ஒரு 50க்கும் மேற்பட்ட பிளாட்ஃபார்ம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. தள்ளு வண்டியில் போட்டு விற்கிறவங்க, கை வண்டியில் விற்கிறவங்க, தரையில் உட்காந்து வெள்ளரிக்காய், கொய்யாப்பழம், மாம்பழம் விற்கிறவங்க. எங்கள் கடைக்கு காயும் வரும், கனிகளும் வரும். கொய்யா விற்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் சப்ளை கொடுப்போம். கிட்டத்தட்ட ஊனமுற்றவர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் கஸ்டமராக இருக்கிறாங்க. விதவையாக இருக்கிறவங்க கஸ்டமராக இருக்கிறாங்க. திக்கற்றவங்களா இருக்கிறவங்க கஸ்டமரா இருக்கிறாங்க. ரோட்ல ஒரு கூடையை சுமந்து கொண்டு போகிற நிறைய வியாபாரிகள் கஸ்டமரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் என் மூலமாக நிறைய சரக்கு சப்ளை பண்ண கர்த்தரினை ஆசீர்வதித்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல அந்த நபர்கள் எல்லாம் கூட்டி நாங்க சுவிசேஷம் சொல்றோம். ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆண்டவரனை அபரீதமா ஆசீர்வதிக்க இந்த தேவனை நான் முழுவதுமாக நான் ஏதாவது சேவிக்கணும்னு சொல்லி ஆரம்ப நாட்களில் என்னை பிரசங்க ஊழியம் கொடுங்க, நான் சும்மா இருக்கக்கூடாது, நீங்கள் இவ்வளோ கொடுக்குறீங்க ஆண்டவரை, நான் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு, நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே ஊழியம் செய்யணும்னா என்ன ஊழியம்னு சொல்லி, ஒருவேளை ஆண்டவர் முன்குறித்தாரோ இல்லையோ, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு பிரசங்க ஊழியம் தாங்க. 6 மாதங்கள் ஆண்டவர் என்னை காக்க வைத்தார். 6 மாதங்களுக்கு முன்பாக முதலாக காலையில் 5:30 மணி சர்வீஸில் திருமங்கலம் CSI சர்ச்சில் ஒரு பிரசங்க பீடத்தில் என்னை பிரசங்கிக்க ஆண்டவர் கொடுத்தார். அந்த நாள்ல இருந்து 2017 அந்த முதல் பிரசங்கம் இன்று வரை கிட்டத்தட்ட 1000 பிரசங்க மேடைகளை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நிறைய வீக்லி 3-4 செய்திகள் டெய்லி. இப்போ நாங்கள் ஒரு ப்ரேயர் செல்லு ஒன்று வச்சுருக்கிறோம். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுறோம். வாரம் வியாழக்கிழமை ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஒரு குரூப் வச்சு நடத்துகிறோம். இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே எப்படி பிரதர் பண்ணுறீங்க? பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. காலையில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் தான் நடத்துகிறேன். 10:30 to 12:30. நைட்டு 8:30 to 10 பைபிள் ஸ்டடி நாங்கள் தான் ஒரு டீமாக நடத்திக்கிறோம். டெய்லி ஆன்லைன் ப்ரேயர். எங்கள் பகுதியில் உள்ள புதிய விசுவாசிகள் தான் மெயினாக வருவாங்க. அதாவது பஜாரில் இருக்கிறவங்க, புதுசாக ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கிட்டவங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்களை எல்லாம் வாட்ஸ்அப்பில் இணைச்சி நாங்கள் ஃபோன் மூலமாகவே டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் அவங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி ப்ரேயர் பண்ண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் நான் முழு நேர ஊழியராக வந்துடுறேன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், நான் ஏற்ற வேளையிலே உன்னை உயர்த்தும் வரைக்கும் என்ன வசனம், என் பலத்த கரத்துக்குள் நீ அடங்கியிரு அப்படி சொன்னார். அப்போ ஆண்டவர் ஒரு காலம் வச்சிருக்கிறான்னு சொல்லி அமைதியோடு இருந்தேன். அடுத்து எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்னன்னா, பேதுரு 2 படகு நிறைய மீன் வந்தது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு 2 படகு நிறைய மீன் தாரேன். ஒரு படகு நீ மீனாக வைத்திருக்கிற உன்னுடைய கடை, அதுல மீன் நிரம்பி வழியும். இன்னொரு படகு நீ செய்கிற ஊழியம், மனுஷரை பிடிக்கிறவர்களாகவும் நான் உன்னை மாற்றுவேன்னு சொல்லி அந்த ஊழியத்திலையும் உனக்கு ஒரு படகு நிறைய மீன் தருவேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் அதாவது பிஸ்னஸ் வேற, ஊழியம் வேற, அப்படிதான் எல்லாரும் பார்க்குறோம். ஒரு வசனத்தை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிடுவோம். உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் பண்ண முடியாது. இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வைக்காதன்னு சொல்லுவாங்க. நான் உலகத்துக்காக ஊழியம் செய்யவில்லை, நான் தேவனுக்காகவே என் தொழிலை ஊழியமாக செய்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக தான் பிஸ்னஸே பண்றோம். இந்த மோடு நம்ம உள்ள மாத்திட்டோம்னா நம்மளால ஈஸியா 2யுமே ஹேண்டில் பண்ண முடியும். ஒருவேளை நான் பிஸ்னஸ் பண்றேன் பிரதர், எனக்கெல்லாம் நேரமே இல்லைன்னு நீங்க யோசித்தீங்கன்னா நிச்சயமாக அது தவறு. உங்களுக்கு கிடைக்கிற டைம் எல்லா டைம்லையும் உங்களால் ஊழியம் பண்ண முடியும். நான் காலையில் 9:30 மணி வரைக்கும் என் கடை பிஸியாக இருக்கும். ஒரு 10:30 வரைக்கும் கூட பிஸியாக இருக்கும். 10:30க்கு எனக்கு ஏதாவது பிரசங்கம் இருக்குன்னா என் கடையில் வியாபாரம் பார்த்து 5 நிமிடமோ 2 நிமிடமோ எனக்கு கிடைச்சா அந்த நேரத்தில் என் காலை தியானத்தை நான் மறுபடியும் குறிப்புகளை எடுக்க ஆரம்பிச்சிருவேன். என் வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டே பிஸ்னஸ் செய்வேன்.
9:30 மணிக்கு சிஎஸ்ஐ சர்ச்சிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. 10 மணிக்கு இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது பிரதர், செகண்ட் சாட்டர்டே. போன செகண்ட் சாட்டர்டே காலையில் அப்படி தான் ஃபோன் வந்தது. காலையில் 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணி 10 மணின்னு சொன்னாங்க, 10:30 மணின்னு சொன்னாங்க. திருப்பி 9:55க்கு ஃபோன் பண்ணி 10 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம், வந்துடுறீங்களான்னு கேட்டாங்க. நான் கடையில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் 5 நிமிஷத்தில் பிரசங்கம். அப்புறம் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் ஆரம்பிங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாக வீட்டுக்கு வந்து தலையில் தண்ணி ஊற்றிட்டு குளிச்சுட்டு அடுத்த நிமிஷம் பிரசங்க மேடையில் போய் நின்றுட்டேன். அல்லேலூயா. இது இந்த மாசத்துல நடந்த ஒரு சம்பவம். இது இவ்வண்ணமாய் ஆண்டவருக்குள்ள நின்று எல்லாத்தையும் நம்மளால செய்ய தேவன் நமக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். என்னன்னாலும் செய்ய முடியும். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டா போதும், நிச்சயமாக ஆண்டவர் நான் என்ன செய்ய நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை செய்திருக்கிறோன்னு அதில் ஆண்டவர் என்னை வழி நடத்திடுவார். என் கடையில் சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறேன், லேபர்ஸ் போட்டிருக்கிறேன். அதில் நம்ம கடையை விட்டுட்டு போகிறதுனால சின்ன சின்ன நஷ்டங்கள் ஏற்படும். அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் தொழிலை அபரீதமாக ஆசீர்வதிக்கிறார். என் இழப்புகள் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். நீ இழந்தவை எல்லாம் நான் தர்றேன்னு சொல்லி அவர் அதை சரி கட்டுகிறவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர் என்னை நேசிக்கிறார், என்னை கொண்டு சபை மக்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நேசிக்கிறபடினால ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுகிறார். அவன் திறப்பிலே நிற்கிறவனாகவும் அவருக்காக ஒரு வேலை செய்கிற மனுஷனாகவும் ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அறுப்பு மிகுதியாக இருக்கு, வேலையாட்களை கொஞ்சம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சாலமோன் நாட்கள்ல 2 நாளாகவும் 29 இருக்கு, பலிகள் அதிகமா வந்துருச்சு. 1000க்கு மேலான பலிகள் வந்துருச்சு. அங்க இருக்கிற ஆசாரியர்களால பலி செலுத்தவே முடியல. அப்ப ஆசாரியர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கிற லேவியர் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள பரிசுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணி, எங்களுடைய ஆசாரி வேலை பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு, அதனால நீங்களும் பாருங்கன்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா. 2 நாளாகவும் 29 அப்படி ஒரு சம்பவம் இருக்கு. நாம் எல்லாம் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த லேவியராக அழைக்கப்பட்டவர்கள் ஆசாரியர்களை விட அதிகமாக ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால உற்சாகத்தோடு இன்னைக்கு பிசினஸ் மேன் இவ்வளவு பேர் வந்தோம். உற்சாகத்தோடு ஆண்டவருக்கென்று நான் ஏதாகிலும் செய்யணும்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுல நம்முடைய மைண்ட் செட்டை மாத்திட்டா அழகா நம்மளால பிசினஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, பிசினஸ்ல ஒரு பலசரக்கடைக்காரர் இருக்கிறாருன்னா, ஒரு சுண்டல் அவர் கடையில இருந்து உருண்டு ஓடுனா அவரால் தாங்க முடியாது. நான் பார்த்துருக்கிறேன். அந்த கடை ஓனர் என்ன செய்வார்னா, அவர் இருக்கிற சேர்ல இருந்து எந்திரிச்சு அந்த ஒரு சுண்டல் எடுத்து மூடையில போடுவார். ஒரு சின்ன இழப்பை கூட நம்ம தாங்கவே மாட்டோம். எப்பவுமே அந்த கல்லாப்பட்டியை விட்டு பிரியவே மாட்டோம். எப்பவுமே நம்மளுடைய கேஷ் கவுண்டர் ஏதாவது யாராவது அபகரிச்சிடும், காசியஸ் இருக்க வேண்டியதான், கட்டாயம் இருக்க வேண்டியதான். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது கர்த்தரே எனக்கு எஜமானனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் பிசினஸை அவர் பார்த்துக்கிறார் எல்லா வகையிலையும். நான் சேஃப்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்மால் எவ்வளவு காசியஸா இருக்க முடியுமோ இருப்போம். அதற்கு மேலாக தேவன் நம்முடைய பிசினஸை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறார். இன்னொன்னு, நான் பிசினஸ் பார்த்துக்கிட்டே நான் ஊழியம் பார்க்கணும்னா, என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா, என்னை சுத்தி இருக்கிற பிசினஸ்ல இருக்கிறவங்க நல்லவங்களா, அவங்க மத்தியில நான் எப்படி ஊழியம் பார்க்க முடியும்? அதை மதமாக பார்க்கிற நபர்கள் உண்டு. போட்டியின் காரணமாக, பொறாமையின் காரணமாக நம்ம எப்ப வீழ்த்தலாம்னு நினைக்கிற கூட்டம் தான் அங்க இருக்கு. இந்த கூட்டத்துக்கு மத்தியில அவங்களுக்கு ஒருவேளை நான் சுவிசேஷம் சொல்ல முடியுமா, அவர்களுக்கு மத்தியில நான் ஆண்டவரை நான் கொண்டு போய் சேர்க்க முடியுமானா கடினமான காரியம்தான். ஆனால் நம்மளால செய்ய முடியுங்கிறது தான் வேதம் சொல்லுகிற உண்மை. ஒரு 3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். அந்த 3 காரியத்தை நிறைய இருக்கு. அந்த 3 காரியத்தை மனசுல வச்சு நம்ம பிசினஸ் பண்ணோம்னா நிச்சயமாக கர்த்தர் நம் பிசினஸையும் ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். அது யாத்ராகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், அதில் 25, 6, 7. யாராவது மைக் வைத்திருந்தா வாசிக்கலாம், இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். அடுத்து, பொழுது போறதுக்கு முன்பாக அந்த வாங்கின கடனை என்ன செய்யணும், அது போக முன்பாகவே கொடுத்து விடுவாயாக. 27, அவன் போர்வை அதுதானே.
நான் அவனுக்கு செவி கொடுப்பேன்றார். கடன் கொடுக்க முடியாத நபரை போய் நீ ப்ரெஷர் பண்ணி அவன்கிட்ட இருக்கிற ஒரு தராசையை நீ தூக்கிட்டேனா, இல்லை அவன் போர்த்தி படுக்கிற போர்வையை, அவன் உடைமைகளை நீ எடுத்துக்கொண்டாயானால் அது நமக்கே சாபமாக மாறும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படி செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை நீ உண்மையிலே அவன் பணம் வாங்கிட்டு தரலதான், ஆனா அவன் என்னை நோக்கி அவன் முறையிட்டால் என்ன செய்வேன்? நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். கடைசி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வியாபாரிக்கு முதலாவதாக நம்ம ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன இருக்கணும்னா இரக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நம்முடைய கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவரை பின்பற்றுகிற நானும் இரக்க குணம் உள்ளவனாக இருக்கணும். அப்படி இருந்தா என் தொழிலனால அற்புதத்தை பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும். நான் கையிட்டு செய்கிற வேலை, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், என்னுடைய திறமையினால் சம்பாத்திய சம்பாத்தியம் நீ சொல்லாத. என்னாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்னுடைய பெலனால உன்னை, அந்த பெலனை யார் கொடுத்தா? ஆண்டவர் கேட்கிறார். அந்த பெலனை நான் தான் கொடுத்தேன். இன்னைக்கு காலையில் இந்த பூமியில நீ உயிரோட இருக்கிறியா? அந்த உயிர் நான் கொடுத்தது. நீ வேலை பார்க்கிற அத்தனை ஸ்ட்ரென்த்தும் ஆண்டவர் கொடுத்தது. எல்லாம் அவர் கையில இருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் என்று சொல்லிக்கல இங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் காலையில எந்திரிச்சா எங்க பஜார்ல காலையில ஒரு 3 லாரி பலசரக்கு வண்டி நிக்குது, ஒரு 3 லாரி காய்கறி நிக்குது, 2 லாரி முட்டை நிக்குது, ஒரு லாரி ஃபுல்லா சிக்கன் நிக்குது, ஒரு லாரி ஃபுல்லா ஆடுகள் வந்து இறக்குறாங்க. இது எப்ப பாக்குறோம்னா அனுதினமும் பாக்குறோம். நான் கடைக்கு வந்தாலும் அது நடக்கும், நான் கடைக்கு வரலைனாலும் அது நடக்கும். எந்த வியாபாரி கடை திறக்கலைனாலும் அது நடக்கும். காரணம் என்னன்னா, எல்லாரையும் போஷிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. கடல்ல இருக்கிற ஜந்துல இருந்து சாதாரண ஒரு சின்ன சின்ன பறவைகள் இருந்து எல்லாவற்றையும் போஷிக்கிற தகப்பனாக இருக்கிறார். அவருக்கு சின்ன ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நான் மார்க்கெட்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் பொருட்டல்லன்னு சொல்லி பவுல் எழுதுறார். நான் ஒரு பொருட்டல்ல. அப்படி எண்ணிக்கிட்டே நம்மளுடைய கடை ஸ்தாபனத்துல உட்கார்ந்துருந்தா கர்த்தர் நிச்சயமாக நம்ம மேல் பிரியமா இருப்பார். நமக்கு இரக்க குணம் வேணும். யாருகிட்டையும் உண்மையிலே சொல்றேன், பணத்தை ஏமாத்தி தான் போவாங்க. நான் ஏமாந்த பணத்திற்கு அளவே இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் எழுதி வச்சதெல்லாம் இன்னைக்கு எடுத்து பார்த்தா கண்ணீர் வரும். என்னை ஏமாற்றின நபர்கள் விவரம் இல்லாத நேரத்தில் தனிப்பட்ட நபராய் அவங்கள பார்த்தோம்னா நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஃபேமிலியில் போய் பார்த்தா நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க? எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுப்பாங்க. தவறுன்னு சொல்ல முடியாது. பிஸ்னஸோட நேச்சரே அப்படி. சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஹேஸ் நோ எத்திக்ஸ் அப்படின்வாங்க. நோ எத்திக்ஸ், நியாய தர்மம் இல்லை அப்படின்வாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி சொல்லலை. நியாய தர்மத்தோட தான் செய்யணும். எத்திக்ஸ் இல்லாம தான் எல்லாமே நடக்கும். அப்ப இவங்க மத்தியில நான் சக்சஸா வரணும்னா அவங்க மத்தியில நான் வேற மாதிரி இருக்கணும். என்னுடைய குணம் இரக்க குணத்தை நான் காண்பிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நான் காண்பிக்க அந்த கஸ்டமர் எல்லாம் உண்மையிலே உலகத்துல இருக்கிற எல்லா கடைக்கு போனாலும் அவன் ஏமாத்துவான், என் கடைக்கு வந்தா அவன் ஏமாத்த மாட்டான். ஹல்லேலூயா. மாறிடும், அந்த மோடு மாறிடும். உங்க கடைக்கு வந்தா அவன் வாழை சுருட்டி நிற்பான், வேற கடைக்கு போனா வேற மாதிரி இருப்பான். என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அன்பினால கட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் அன்பினால கட்டி வச்சிருக்கிறோம். அண்ணனை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அன்பினால இரக்கத்தினால அவங்களுக்கு செய்கிற உதவினால கட்டப்பட்டிருக்கிறோம். பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற சின்ன சின்ன மக்களுக்கு அவங்களுக்கு தேவை ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டா நாள் பூரா அவங்க ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாயை கொடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல எஜமான் இல்லை. இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இரக்க குணம் உள்ளவர்களாக பிசினஸ் செய்வோம். எல்லாருக்கும் கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முதலாவது இரக்க குணம் இருக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? 2வது விதமான ஒரு கேரக்டர் நமக்குள்ள, நான் தயாளனாக இருக்க வேண்டும். நான் தயாள குணம் உடையவனாக என்னுடைய ஸ்தாபனத்திலே நான் அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஸ்தானாதிபதியாக வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே நான் தயாள பிரபுவாக, தயாள குணம் உள்ளவனாக இருக்கணும், தாராள குணம் உள்ளவனாக நான் இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற காம்படிட்டர்ஸ்க்கு நிறைய போகும். இந்த சம்பவத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, முதல்ல ஒருத்தன் வெள்ளனை வந்து வேலை பார்த்தவனுக்கும் கடைசி 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் ஆண்டவர் ஒரே கூலியை கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ற, அவன் பேசின கூலி நீ உனக்கு பேசின கூலி நான் கொடுத்துட்டேன்.
நீ அவனை கம்பேர் பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு மேல இருக்கிற ஆளையோ கீழே இருக்கிற ஆளையோ கம்பேரிஷனே இருக்கக்கூடாது. நான் யூனிக். ஹல்லேலூயா. நான் தனி. ஆண்டவருக்கு நான் தனி பிரியமானவன். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை அவர் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நான் சில நேரம் யோசிப்பேன், அங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, இங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாரு, மாத்தி ஜெபம் பண்றாரு. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் எப்படி அப்பா கேட்கிறாரு? ஆண்டவர் ஒரு நாள் கற்றுக் கொடுத்தார். மேல வானம் இருக்கு, ஒரு குடத்துல தண்ணி வச்சா அதுல எத்தனை வானம் தெரியும்? ஒரு வானம் தெரியும். 10 குடம் வச்சா 10லையுமே 10 வானம் தெரியும். 1000 குடம் வச்சா 1000லையும் 1000 வானம் தெரியும். ஆனா வானம் எது? ஒரே ஒரு வானம் தான். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் ஒரே கர்த்தர், எல்லாரையும் சமமாக நேசிக்கிற கர்த்தர். யாரையும் ஈஸியா கெட்டவன் எடை போட்டக்கூடாது, யாரையும் ஏமாத்துறவன் நம்ம எடை போட்டக்கூடாது. அப்படி ஒருவேளை தெரிந்தாலும் கர்த்தருக்குள்ள அமைதலாய் நம்மை அமைதலோடு ஆண்டவருக்குள்ள என்னை சிறுமைப்படுத்தி பொறுமையோடு இருக்கணும். ஒரு கஸ்டமர் என்னை ஏமாத்திட்டானா திரும்ப இன்னொரு டேன் ஆண்டவர் கொண்டு வருவார், அவனை கொண்டு வருவார். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். என்னுடைய கரம் தயாளம் உள்ளதாக இருக்கணும், யாருக்கு கொடுக்கிற கரமாக இருக்கணும். நான் எப்பொழுதும் புறஜாதிகளோடு கலந்த வண்ணமா இருக்கணும். இதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன்றார். இங்க இருக்கிற ஆடுகள் எல்லாரும், கிறிஸ்தவ ஆடுகள் எல்லாம் எங்க போகுதுன்னா ஆடுகளோடு மட்டும்தான் இருக்கு. ஓநாய்கள் எங்க இருக்கு? ஓநாய்களோடு மட்டும்தான் ஓநாய்கள் இருக்கு. அப்போ ஓநாய் சில என்ன ஆகுதுன்னா, ஆடுகள் போய் ஓநாய்களுக்குள்ள கலக்கிறேன்னு சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிருது. ஆடுகள் எல்லாம் ஓநாயாக மாறுகிறது, ஆனால் ஓநாய்கள் ஆடுகளாக மாறுகிறதா? ஆண்டவர் கொடுத்த அழைப்பு என்ன? நான் உங்களை ஆடுகளாக அனுப்புகிறேன், ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன். ஆடுகளாகவே இருக்கணும், ஓநாய்களுக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி நம்முடைய சமூகத்துக்குள்ளாக நம் கலந்து இருக்கும் பொழுதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் நம்மை கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். உண்மையா நான் ஜென்ரலா சொல்றேன், ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி நீங்க ஆட்டோல போறீங்கன்னா 100 ரூபாய் கேட்டா அவன் நம்ம எவ்வளவு தருவோம்? 70 ரூபா 80 ரூபா தருவோம். சின்ன சின்ன காரியங்கள்ல என் தயாள குணத்தை நான் வெளிப்படுத்தணும். ரோட்ல நின்று 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஆட்டோ வேணாம்னு சண்டை போட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் செலவழிக்கிற பணத்தை பெருசா இருக்கும், ரோட்ல கீரை விற்கிறவங்ககிட்ட ஒரு கட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு சண்டை போடுவோம். நம்ம வீட்டுக்கு பலசரக்கு காய்கறி எங்க வாங்குறோம்? யார்கிட்ட வாங்குறோம்? நல்ல கிறிஸ்தவர் கடையா பார்த்து வாங்கணும். நான் சர்ச்சில் திருமங்கலம் பகுதியில் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணேன்னா உடனே பேக்கை தூக்கிட்டு என்கிட்ட காய்கறி வாங்குவாங்க. பிரதர் வந்தா குறைச்சி போடுவாருங்க. பிரசங்கம் பண்ணதுல அதுதான் மிச்சம். அல்லேலூயா. இப்படி பிரசங்களை பண்ணிட்டு வந்தா யாராவது ஏதாவது உதவி அப்படிதான் கேட்டு வரோம். நான் சொல்ற பிரசங்கம் யாருக்கு? அது தனித்தனியாக அவரவருக்கு. எனக்கு நான் பிரசங்கிக்கிறேன், உங்களுக்கு இந்த பிரசங்கத்தையும் பிரசங்கிக்கிறேன். இதன்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தயாள குணமாக இருந்தால் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கொட்டு கொடுங்க. உங்க வீட்டுக்கு கேஸ் கொண்டு வரவருக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, ஆன்லைன்ல பதிங்க பிரதர். ஆன்லைன்ல பதிஞ்சிட்டீங்கன்னா நீங்க வீட்டுக்கு வந்தப்ப காசு கேட்டாலும் நீங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உங்ககிட்ட 50 ரூபா அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு வருகிற ஒரு ஆள் இல்ல, அவர் ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமாவை நான் ஆதாயம் பண்ணும்படி நான் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நபரை தான் நான் ரட்சிக்கணும்னு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்க வீட்டுல பால் ஊத்துறவருக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சா? உங்க வீட்டுக்கு பூக்கட்டி கொடுக்கிற அம்மாவுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியாச்சா? சிறுமைப்பட்டவர்களை சிந்தையா இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதுல முறை இருக்கா? அவங்க 40 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டுறதுக்கு ரைட்டா தப்பா நம்ம கேட்போம். தப்பா கூட இருக்கலாம். கர்த்தர் என்னை அதை கொடுக்கும் முன்னமா தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எல்லா வகையிலையும் நான் தயாள குணம் உள்ளவனாக இருக்கும்போதுதான் என்னால ஆத்துமாக்களை நான் சம்பாதிக்க முடியும். 3வது காரியமாக ஏசாயா 51 அதுல 1வது வசனம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நம்ம எல்லாம் வானத்திலையும் இருந்து பூமியை தவி வந்தவங்க கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆர்ஜின் எங்க? உன்னுடைய ஆர்ஜின் எங்க? நீதியை பின்பற்றுகிற உனக்கு ஆர்ஜின் எங்கன்னு காட்டுறாரு. 2வது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. சிங்கிள் மேன், ஒன்னும் கிடையாது. கூடாரவாசியாக இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா?
எதுவுமே இல்லாம இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம கூட இருந்தா போதும், நிச்சயமாக நம்முடைய ஆசீர்வாதம் பொங்கி வழியும். அந்த ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், அவனுடைய நேசகுமாரனாகிய ஈசாக்கு. உங்களுக்கு எது பிரியமா இருக்கோ அதை உங்களிடத்திலிருந்து விட்டு கொடுப்பதற்கு உங்கள் மனம் இருந்தால் நிச்சயமாக அது பன்மடங்காக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஈசாக்குல இருந்து ஒரு சந்ததியே ஆண்டவர் கொடுத்தாராம். ஆனால் அந்த ஈசாக்கை நான் பலியாக கொடுக்க வேண்டும். இந்த ஈசாக்கை கொடுத்தபடியினால் தான் என்னுடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படியே ஈசாக்கை எடுத்துக்கல பாருங்க. நான் எது பிரியமா இருக்கிறனோ அதை தான் ஆண்டவர் எடுக்கணும்னு என்கிட்ட சோதிப்பார். வீட்டில் இருக்கிற பொருட்கள் மேலேயோ வீட்டில் இருக்கிற வேற எந்த சொத்துக்கள் மேலேயோ ஆசையை வைக்க வேணாம். பைபிள் என்ன சொல்லுது? பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து, எபிரேயர் 13:5 சொல்லுது, பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து எனக்கு உள்ளது போதும் என்று இருங்கள். ஒரு கிறிஸ்தவனாக நான் உள்ளது போதும் என்று இருக்க வேண்டும், பண ஆசை எனக்கு இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கத்தில் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஒரு பிசினஸ் மேன் வந்துட்டா என் கல்ல நிறைய பணம் இருக்கும், அந்த பணத்தை நான் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த தூஷணத்துக்கும் நான் பயன்படுத்தலாம், எந்த தீமையான காரியத்துக்கும் நான் பயன்படுத்த முடியும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற டே டு டே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வேற என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் தான். பணத்தை நான் ஒரு பொருட்டாக மதித்தால் நிச்சயமாக அது எனக்கு அதிக துன்பத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுது. இன்னும் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா பணத்தை குறித்து பார்த்தா, பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யவானுக்கு பிளஸ் பாயிண்ட் எல்லாம் ஒரு பகுதி எழுதியிருக்காரு நீதிமொழிகள்ல. தரித்திரனாய் இருந்தா பிளஸ் பாயிண்ட்னு சொல்லி ஒரு பகுதியில் எழுதியிருக்கிறார். நான் எதை எடுத்துக்கொள்வது? நான் பணக்காரனா இருக்கணுமா, நான் தரித்திரனாக இருக்கணுமா? 29 கன்க்ளூஷன் சொல்றாரு, ஆண்டவரே நான் தரித்திரனா இருக்கிறதுனால திருடி உங்க நாமத்தை தூசித்தரக்கூடாது, பெரிய பணக்காரனா இருக்கிறதுனால நான் பெருமை அடைந்து உங்க நாமத்தை தூசித்தரக்கூடாது. அப்ப என்னவா இருக்கணும்? நான் மிடில் கிளாஸா இருக்கணும். மிடில் கிளாஸா இருக்கணுமா? பைபிள் அப்படியா சொல்லுது? நான் பணமும் இல்லாதவனும் இருக்கக்கூடாது, நான் பணக்காரனாவும் இருக்கக்கூடாது, அப்படி சொல்லுதா பைபிள்? பழைய ஏற்பாட்டு காலத்துல நிறைய ஆலோசனைகளை சொன்னவைகள் எல்லாம் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் திருவாயிலிருந்து பேசின சின்ன சின்ன உபதேசங்கள்ல ஸ்ட்ராங்கா ஆண்டவர் சொல்யூஷன் கொடுத்திருப்பார். அது நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல உங்கள் மத்தியில் இந்த வார்த்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அநீதியான உலகப் பொருட்கள். இந்த ஊமை நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு கடையில ஒரு கணக்கு பிள்ளை பெரிய ஃப்ராடா இருக்கிறான். அந்த ஃப்ராடு கணக்கு பிள்ளைக்கு அவர் உடனே கூப்பிட்டு உடனே நீ வெளியே போகணும்னு அனுப்புறதுக்கு ரெடி பண்றார். உன் கணக்கெல்லாம் ஒப்படைச்சிட்டு போன்றார். அவன் என்ன செய்யறான்? நம்ம நிச்சயமா கடையை விட்டு தூக்க போறாங்க, நம்ம வெளியில போறதுக்குள்ள என்ன செய்வோம்? வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம பிழைக்கிறதுக்கு 2 கஸ்டமரை ஏற்படுத்துவோம் சொல்லி 2 நபரை கொண்டு பொய் கணக்கு எழுதி கொடுத்தானா. இது கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு சப்ஜெக்ட். அவன் வெளியில போய் அவன் அந்த கணக்கெல்லாம் தப்பா எழுதி கொடுத்து அந்த 2 நபரை ஆதாயம் பண்ணி கொண்டு அடுத்து அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 2 கஸ்டமரோட நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மோசடிக்காரனை ஆண்டவர் சொல்றாரு புத்தியாய் செய்தான். பயங்கர டேலண்ட்னு ஆண்டவர் சொல்றாரு. ஐயோ, இந்த அதிகாரத்தை வாசிச்ச உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏமாத்துகிறவனுக்கு ஆண்டவர் சப்போர்ட் பண்றாரா? இல்ல. அங்க அந்த எஜமான் அநீதியான எஜமான், அந்த வேலைக்காரன் அநீதியான வேலைக்காரன். ஆனால் அவனுக்கு இருக்கிற தாளந்தை தான் ஆண்டவர் சொல்றார். அவன் அடுத்து செய்ய போகிற தொழிலுக்காக அவன் இப்பவே 2 நபர்களை ஆயத்தம் பண்ணிவிட்டான். உன்னை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீ 2 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி விட்டாயா? நம் கை நிறைய ஆத்துமாக்களை அள்ளி போனாதான் அங்க ஏதாவது அங்கீகாரம் கிடைக்கும். நான் சொல்றேன், பிசினஸ்ல எவ்வளவுன்னு காம்படிஷன் பண்றதை விட ஒருவேளை 2 விட இன்னொரு 3 பேர் என் பக்கத்துல என்னுடைய கடைவீதியில இருக்கிற ஒரு குடிகாரனோ, என் கடைவீதியில இருக்கிற ஒரு பெரிய கொள்ளைக்காரனோ, அவன் ஆத்தும ஆதாயம் என்னை விட கூட பண்ணியிருப்பான். நான் சொல்றேன். காரணம் என்ன தெரியுமா? பாவிகளும் ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்பாக பரலோகத்துக்குள் பிரவேசிப்பாங்கன்னு போட்டிருக்கு. நம்ம பக்கத்துல அக்லியா இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர் நமக்கு முன்பாக பரலோகத்துக்கு உள்ள இருப்பான். ஒருவேளை கேட்டுக்கு வெளியில நம்ம வெயிட்டிங்ல இருப்போம். ஜாக்கிரதையாக இருக்கணும். என் உலக பொருள்கள் எதுக்கு? நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் நிச்சயமாக அநேகருக்கு பயன்படுத்தணும்.
பைபிள்ல இருக்கிற பிடிச்ச உண்மையான தேவையான சப்ஜெக்ட் என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீங்க கொடுங்கன்றது சொன்ன உடனே எல்லாருக்கும் ஏதோ அலர்ட் பண்றாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நீ கொடுத்து ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நான் இன்னைக்கு வருஷம் கிறிஸ்துமஸ் மீட்டிங் நடத்துறோம். 800க்கு மேற்பட்ட நபர்கள் இந்த ஆண்டு எங்க கூட கலந்துகிட்ட பிளாட்ஃபார்ம்ல உள்ள வியாபாரிகள், கடையில் இருக்கிற பொட்டணம் அடிக்கிற லேபர்ஸ், எங்க மார்க்கெட்ல இருக்கிற லோடுமேன், பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற முடியாத பழவண்டி இருக்கிறவங்க, சிறுமைப்பட்டவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்தோம். 800 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம். சகோதரர் டேவிட் கணேசன் செய்தி கொடுத்தாங்க. அங்க வர்ற எல்லாத்துக்கும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, நீங்க இப்ப கொடுத்த மாதிரி எல்லாருக்கும் கிஃப்ட், எல்லாருக்கும் வாக்குத்தத்த அட்டை. 200 இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டார்கள். இஸ்லாமியர்கள் வீட்டில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வாக்குத்தத்த அட்டை எங்க ஊர் முழுவதுமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது பிரயாசப்படும் பொழுது என் தொழிலை ஒரு நாளும் ஆண்டவர் டவுன் பண்ண மாட்டார். அவர் பார்த்து கொள்வார். என் தொழில இருக்கிற என்ன ஹடில்ஸா இருக்கட்டும், என்ன பிரச்சனை சொன்னேன்ல, ஜிஎஸ்டி ரொம்ப எல்லாம் நுழைஞ்சு பார்க்காதீங்க. தீபாவளிக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கினா ஏதாவது தர்றாங்க, அதை ஜிஎஸ்டி கூப்பிட்டுருவாங்க. ஏதாவது நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கவே கூடாது. இருக்க சொல்லல ஆண்டவர். நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் இலவசமாய் கொடுக்கணும். 108 ஆம்புலன்ஸ் எதுக்காக 108 பேர் வச்சாங்க? மத்தேயு 10:8 அந்த வசனத்தின்படிதான் 108 பேர் வச்சிருக்கிறாங்க. எல்லாத்தையும் இலவசமா கொடுங்க. ஹல்லேலூயா. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று கர்த்தர் திருவலம் பற்றுகிறார். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். யாத்திராகமம் எழுதின யாத்திராகம புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது என்னுடைய ஆத்துமா இந்த பூமியிலிருந்து மீட்கப்படணும். ஏதாவது ஒரு வகையில, ஒருவேளை நான் சர்ச்சுக்கு வர்றதுனால நான் பரலோக வாசியாய் மாறிவிடுவேனா? கேள்விக்குறிதான். என் ஆத்துமா இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு மீட்கப்பட்டு அது பரலோகத்தை சென்றடைய வேண்டும். அந்த பரலோகத்திலே நான் ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் போட்டிருக்கிறார், உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரைச்சேக்களுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாய் கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆலயத்தின் திருப்பணிக்காக நாம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா மீட்புல ஒரு ஆண்டவர் ஒரு சீல் பண்றார். ஹல்லேலூயா. என்னுடைய சுவிசேஷ பணிகளுக்காக நான் ஏதாகிலும் கொடுக்கிறேன் என்றால் என் ஆத்துமா இந்த பூமியிலிருந்து மீட்கப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு கேரண்டி பண்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக, சுவிசேஷத்திற்காக, ஆத்துமாவுக்காக தான் நான் இருக்கிறேன். நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அந்த ஆத்துமா ஆதாயத்திற்காக எவ்வளவு வேணாலும் செலவழிக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி கண்ணீரோடு விதைக்கிறோம். பிசினஸ்ல நெருக்கடி, ஒவ்வொரு நாளும் நெருக்கடி, முள் கிரீடம். பிசினஸ்ல உட்கார்றதுக்கு பொறுமை வேணும். அனுதினமும் சாப்பிடுவதற்கு நான் சொல்றேன், என் கடையில் காலையில் ஒரு 4:30 5 o'clock எந்திரிக்கிறேன். 10 மணி வரைக்கும் என்னால் ஒரு கிளாஸ் தண்ணி என் காலு கீழே இருக்கிறத என்னால் குடிக்க முடியாது. அந்த மாதிரி நெருக்கத்தில் தான் இருக்கிறோம். 10 மணிக்கு பிறகு எல்லா பிஸ்னஸ்க்கு உண்டான சிஸ்டம் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம ஊழியத்துக்கு போகும்போது கர்த்தர் எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றிடுறார். ஆத்துமா ஆதாயம் பண்ணி பாருங்க, சின்ன சின்ன ஊழியங்களை பண்ணி பாருங்க, சமாதானத்தோடு நம்மால பிஸ்னஸ் பண்ண முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்துக்கு கொடுப்பதிலே ஒரு நாளும் கைகளை குறுக்க வேண்டாம். சுவிசேஷ பணிக்காக கொடுப்பதிலே ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் உதாரத்துவமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதுகிறார், எவ்வளவோ கஷ்டத்துக்கு மத்தியில நீ உதாரத்துவமாய் கொடுத்தாய். 2 கொரிந்தியர் 8, 9, 10 அதிகாரங்கள்ல கொடுக்கிறவர்களுக்கு உண்டான பாக்கியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாரி இறைத்தான், எல்லாருக்கும் கொடுத்தான், அவன் ஒரு நாளும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷ பணிக்காக கர்த்தாவே எங்களுடைய பொருளாதாரத்தையும் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க. இன்னும் நீங்க மென்மேலும் அதை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில பிசினஸ் மேன் இங்க வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீரா. எல்லாரை கொண்டும் கர்த்தர் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவீரா. அவங்கவுங்க எந்தெந்த துறையில எந்தெந்த பகுதியில தொழில் செய்யறாங்களோ அந்த தொழில் ஸ்தாபனத்தை சுற்றி இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, சுவிசேஷம் சென்றடையாத இந்த மதுரை பட்டணத்துல எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் தேடி தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என் உடல், என் ஆவி, என் பொருள் எல்லாம் உமக்கு ஆண்டவரே, நான் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்ன ஆண்டவர் அதே வார்த்தை நம்ம இடத்துல சொல்லுகிறார். இயேசுவானவர் எப்படி தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு தன்னை வெறுமையாக்கி பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியில பாடுகளை பட்டு அவர் தலை சாக்கிய இடமில்லாதவராய் இந்த பூமியில வேர்வை சிந்து உழைத்தாரோ, அதே போல இந்த நாள்ல ஒவ்வொருவரும் இயேசுக்காக ஏதாகிலும் செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரங்கள்ல உள்ளது. நம்முடைய ஆயுள் காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாட்களுக்காக நன்றி சொல்லுவோம். நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்கும் வண்ணமாய் அது ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பதாக என்று சொல்லி, அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்களோடு இடைப்பட்ட நல்ல நேரத்திற்காக நன்றி. சகல துதிகனமையில உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஒரு 50,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று நான் இணைந்திருக்கிற அந்த விஎம்எம் ஊழியத்தை கொண்டு போன வருஷம் 25,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். இந்த வருஷம் 50,000 கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு திட்டமிட்டு இருக்கிறோம். அதுல 50 கிராமங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு குடும்பமாகவோ ஒரு குழுவாகவோ தனிநபராகவோ நீங்கள் ஆர்வத்தோடு எழும்ப கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட சின்ன கான்டாக்ட் வச்சுக்கிட்டா போதும். வேற ஒன்றும், உங்களுடைய பகுதியில நீங்கள் சுவிசேஷ பாரத்தோடு ஒரு 50 கிராமங்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதில் பிரியப்படுவார். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த ஆண்டிலே நாம் காலெடுத்து வைத்தோம். 9 மாதங்களை ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கண்மூடி திறப்பதற்குள்ளாக 9 மாதங்கள் ஓடிவிட்டது. இந்த 9வது மாதத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாக்கி தருகிறவர் தேவன் என்று சொல்லுவோம். ஒருவேளை யாரேனும் ஆண்டவரே எங்கள் முடிவு இன்னும் சம்பூர்ணமாகவில்லை என்று நாம் நினைப்போம் என்றால், கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலே அருமையான பிஸ்னஸ்மேனை நாம் நினைவு கூர்ந்து பார்த்து அவர்களுக்கு நல்ல செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஒரு அனுபவமிக்க செய்தி ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரே, பிஸ்னஸில் இருக்கிற எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி சுவாமி. நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாகவும் நாங்கள் தயாளம் நிறைந்தவர்களாகவும் எங்களுக்கு வருமானத்தில் ஒரு பகுதியை ஆத்ம ஆதாயத்திற்காகவும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கிற அருமையான செய்தி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்மையும் நம்முடைய வீட்டாரையும் இம்மட்டுமாய் வழிநடத்தின ஆண்டவருடைய கருத்தில், ஆண்டவரே, நாளை அடுத்து காணப்போகிற புதிய மாதம் அது பண்டிகைகளின் துவக்க மாதம் சுவாமி. எனவே மனமகிழ்ச்சியோடு பண்டிகை நாட்களை நாங்கள் குடும்பமாய் கடந்து சென்று, திருச்சபையாய் கடந்து சென்று, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் காலில் எடுத்து வைக்க ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தாரும் என சொல்லி ஆண்டவருடைய வல்ல கரத்துக்குள் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கண்ணீரை காண்கிறவரும் பெருமூச்சுக்களை அறிந்து கொள்ளுகிறவரும் வேதனைகளை மாற்றுகிறவரும் சமாதானத்தினால் நிரப்புகிறவரும் பலத்தினால் இடைக்கட்டுவருமாகிய ஆண்டவருடைய பலத்த கரத்திற்குள் நம்மை அர்ப்பணிப்போமா? நாம் நினைப்பதற்கும் வேண்டிகளுக்கும் அதிகமாக பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தேவனுடைய இரக்கத்துக்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம்.
நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. நாம் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையாக மற்ற போனாலும் நான் கர்த்தரையே நான் நம்புவேன். நான் ஆண்டவரே நான் பற்றிக் கொள்வேன். என் ஆண்டவர் என்னை புதிய மாதத்திற்குள் வழிநடத்துவார். அவருடைய கிருபையினாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவருடைய பலத்தினாலே ஒரு பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்துக்குள் என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்தை சமாதானத்தோடு கழிக்க கிருபை செய்த ஆண்டவர் புதிய மாதத்திற்குள் கெம்பீரமாய் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா? நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கரங்களை உயர்த்தி மகிமைப்படுத்துமா? நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பிரஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவால் வருவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே நாம் போய் வர கடவோம். ஆமென். God bless you. God